மாலைகள்ல இருக்கக்கூடிய கயிறை பிச்சு மாலைகள் இருக்கக்கூடிய கயிறை பிச்சு குப்பையில போடுங்க. மாலையை வந்து கடல்ல வீசுங்க. அது தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிடும். இப்ப இந்த மாலைகள் இருக்கக்கூடிய கயிறை வந்து நம்ம கடல்ல போட்டோம்னா அது என்ன சார் பண்ணும்? அலை அடிச்சு கடல் உயிரினங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குமா இல்லையா? ஆமைங்களுக்கு கழுத்துல மாட்டோம், நண்டுகளுக்கு கழுத்துல மாட்டோம். அதுக்கு யாரு கடல் சார் பாக்குறது? இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது கடல் பகுதி அமைதியா இருக்குன்னு நினைக்காதீங்க. அது பொங்கி எழுந்து வந்துச்சுனாக்கா 2 மடங்கு உயரத்துல இருக்குமோ அதோட குப்பைகள் எவரெஸ்ட் மலையோட, அப்படி சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. இது யார் சார் கேட்கறா? அப்படி இருக்கக்குள்ள எனக்கு மக்கள் நம்பி கொடுத்த பழத்தை 150 கிலோ சார் 2 ஹவர்ல பீட் எடுத்தேன். 3ஆம் தேதி 8ஆம் மாசம் 2000. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் அந்த பழத்தை எடுத்து இந்த காணொலி பதிவிட்ட பண்ணேன். 150 கிலோ பழங்கள் மட்டும் எடுத்தோம் சார். அதை எடுத்து வந்து 4 நாள் குரங்குக்கு சாப்பாடு போட்டேன் சார். 4 நாள். இதே அந்த கடல்ல போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். இது ஒரு விழிப்புணர்வா இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசி என்கிட்ட கொடுத்தாங்க சார். சரிங்களா சார்? இது எப்ப நடந்தது மதன்? இதெல்லாம் இது கடந்த வருடம் 2024 3ஆம் தேதி 8ஆம் மாசம் சார், ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. ஓகே ஓகே. என்னை வந்து மின்னல் எப்ப கூட நேர்காணல் செஞ்சிருந்தாங்க சார். அந்த காணொலி போட்டிருந்தாங்க அவங்களோட முகநூல்லையும் சரி படவரையிலையும் சரி. ஓகே, உங்களுக்கே தெரியும் நம்மளோட நிகழ்ச்சியோட பேர் வந்து நான் வந்து அச்சம் தவிர அப்படின்னு நான் வச்சிருக்க பேர். ஆமாம் சார். ஓகே, நிச்சயமா இவ்வளோ இந்த பாதையில் வந்து நீங்கள் வந்து அச்சம் தவிர்த்த தருணங்கள் நிறைய இருந்திருக்கலாம். உண்மையிலேயே உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அதை மீறிட்டு வந்த தருணம் அப்படின்னு சொன்னால் எதை